அப்படின்ட்டு இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதை தூக்கிட்டு போய் உங்கள் வீட்டில் ஜஸ்ட் பிளக்இன் பண்ணிட்டீங்கன்னா போதும், 10 வருஷத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி இது கொடுத்துரும். நீங்கள் இபி பில் கட்ட தேவையில்லை, சோலார் பேனலை பராமரிக்கணுன்ற தேவையில்லை, இந்த மைக்ரோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே போதும் அப்படின்ட்டு இந்த கம்பெனியில் இருக்கவங்க சொல்கிறாங்க. கேட்கும்போதே காதில் அப்படி குளிருதுல, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு எல்லா ஃபேமிலி மேன்ஸும் நினச்சி பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து உண்மை இல்லை, இது வந்து ஒரு ஃபேக். இதில் என்ன ஒரு காமெடினா, இதை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறப்ப ஜைக்ரோனியம், ஹைட்ரேட்டு இந்த மாதிரி சயின்டிஃபிக்கலாக நிறைய கீவேர்ட்ஸை வச்சு இதை வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கம்பெனியை வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் கொஞ்ச நாள் கழிச்சு போடுறாங்க, இது வந்து ரியல் ப்ராடக்டே கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் சயின்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸே சொல்கிறாங்க, இந்த மாதிரி முட்டையில் ஒரு மைக்ரோ நியூக்ளியர் பவர் பிளான் பண்ணுறது ஃபிசிக்ஸில் சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த என்ரான் கம்பெனியோடைய சிஇஓ கோனர் கேடோஸ்ன்றவர் தான் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பேர்ட்ஸ்லாம் உண்மையே இல்லை, இதுங்கெல்லாம் ஏலியன்ஸ்னு சொன்னவர். இது வந்து கான்ஸ்பிரசி தியரியாக தான் சுற்றிட்டு இருந்தது. அதுக்கு வந்து ப்ரூஃபனா நிறைய எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை. சரி, உண்மையாலே மைக்ரோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு சில ஃபேக்ட்ரிஸில் வந்து நிறைய பவர் கன்சப்ஷன் வேணுன்றதுக்கோசரம் அவங்களே வந்து தனியாக பில்ட் பண்ணி இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிஇ, எச் எனர்ஜி, சீபோர்க் இந்த மாதிரி கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து இது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் ஃபுல்லாக கண்டுபிடிக்கல. இது வந்து சேஃப்டியாக இருக்கும், அப்புறமேட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து வீட்டு யூஸ்க்கே இல்லை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சொல்ல போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஸ்டன்ஸ். இது வந்து இப்போ தான் June 16, 2025 இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்குது. கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குதுன்னா டென்வரில், யூஎஸ்ஏல நடக்குது. இங்கே வந்து நியர்லி 7,000+ ஸ்பெக்டேட்டர்ஸ் கிட்ட இருக்காங்க. நியர்லி 500 ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா மேப்ஸ்ன்னு சொன்னோடனே கூகுளில் நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்டடி குரூப், சைக்காடலிக் ஸ்டடி குரூப்புன்ற ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து தான் இந்த கான்ஃபரன்ஸை லான்ச் பண்ணுறாங்க. கான்ஃபரன்ஸ் எதுக்குன்னா, உலகத்தில் நிறைய மக்கள் வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நிறையா டிப்ரெஷன் அப்புறமேட்டு நிறையா இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமே வந்து நம்மளோட மைண்டு தான். இந்த மைண்டை ஸ்டடி பண்ணி நம்ம வந்து நம்மளோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி இயங்க வச்சிட்டோம்னா இதுதான் நம்மளோட பெரிய சக்ஸஸ்ன்ற மாதிரி இந்த கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு சில இது பேசிகிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, என்னன்னா சைக்கடெலிக்னா என்னன்னா, இது வந்து ஒரு நேச்சுரல் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு